இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி, 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தக்கன மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப விட்டுறாதீங்க. இப்போது நான் வந்துட்டு 12 பீஸ் அளவுக்கு பாறை மீன் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவும் மீனையும் ஒன்றா கலந்து ஒரு 10லேருந்து 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். நீங்கள் உடனே பண்ணாலும் பண்ணலாம். டேஸ்ட்டில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு மீன். உப்பு காரம் கொஞ்சம் ஏறி இருக்கும் நல்லா. இப்போ எப்பவும் போல் ஒரு இரும்பு தவாவில் வந்து நான் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதில் மீன் வந்து சேர்த்து 2 பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். தீ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மீன் உள்ளியும் வேகும், வெளியிலையும் மசாலா வந்துட்டு கரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ மசாலா வந்துட்டு நல்லா கிறிஸ்பாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா அதை அடுப்புலேருந்து எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த மசாலா வந்துட்டு நீங்கள் வீட்டிலேயே அரைச்சி செய்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.